ஹீடா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் நான் ரொம்ப 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 வந்து ஹாப்பியாக இருக்கேன். 4K ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எனக்கு இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம எல்லா பர்ப்ளீஸ்க்கும் எனக்கு என்னோட மிக பெரிய தேங்க்ஸ் தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் 4K ஸ்பெஷலாக நான் ஜேகேவோட ஒரு புது எஃப்எஃப்பை தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் பேஸ்டான ஸ்டோரியாக தான் வந்து இருக்க போகுது. ஏஜ் கேப் இருக்கு, நீங்கள் தம்ப்லைனில் பார்த்தபோதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 18+ கண்டென்ட் ஸ்டோரியாக தான் வந்து இருக்கும். நான் இப்போவே சொல்லிடுறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னா பாருங்கள், இல்லைனா நீங்கள் பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்டோரி ரொம்ப வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், ஒரு 4K ஸ்பெஷலாக. அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனும் கூட, ஓகேவா? அண்ட் வந்து அன்கட் சீன்ஸோட லிங்க்கு, டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க், என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி வீமின் குக் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஹயாங் லென்ஸ்க்கு தனியாக, OT7க்கு தனியாக இருக்குது. அந்த 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டாவில் நீங்கள் என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வந்து நீங்கள் என் கூட பேசுங்க. இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டோரிஸும் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி கேட்குறீங்களோ அதே மாதிரி ஸ்டோரியை ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராம்லேயே சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா. அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் நான் பேசினது போதும். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தான், என்னக்காக, உங்களோட கியூட்டி ஆச்சருக்காக, உங்களோட குவீனுக்காக. கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், அப்படியே லைக் ஷேர் ஹைபும் பண்ணி விட்டுருங்க, ஓகே? அண்ட் நாம் இப்போது நம்மளோட ஜேகேயோட புது ஸ்டோரியான மை காஜ் பாக்ஸர் மாமா ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க, ஹெட்செட்டை போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ். அண்ட் நம்ம இப்போ நம்மளோட ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களோட ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனில் தான் வந்து ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆகுது. அண்ட் ஜேகேக்கு வந்து 27 ஆகுது. ஜேகேக்கும் உங்களுக்கும் ஒரு 13 இயர்ஸ் ஏஜ் கேப் வந்து இருக்குது. ஜேகே வந்து உங்களுக்கு மாமா பையன்தான். ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப், ஓகே? ஸோ இப்போ நம்ம உங்களோட ஃபங்க்ஷனுக்குள்ளார போகலாம். ஜிகேக்கு வந்து ஒரு அண்ணனும் இருக்கார். அப்பப்போ அவர் வந்துட்டு போவார். அது வந்து யார் அப்படின்னா நம்ம ஜின்னு தான். ஸோ அப்பப்போ ஜின் உள்ளார வந்துட்டு போவார், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு தான் ஃபங்க்ஷன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களை தாவணியில் தான் வந்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க. லைக் அந்த சந்தனம் பூசி இதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கா அவர் உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு நீங்கன்னா ரொம்ப வந்து பிடிக்கும். அவர் உங்களை வந்து லைக் வந்து சின்ன வயசில், அதாவது நீங்கள் சின்ன குழந்தையில இருக்கிற போதே வந்து அவர் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். அந்த அளவுக்கு க்ரேஸான லவ் ஜங்குக்கு உங்கள் மேலே. இப்போ நீங்கள் பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சதுமே அவருக்கு அளவு கடந்த சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களை வந்து எப்போவுமே அவர் வந்து எல்லாரும் இருக்கும்போது உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். பட் ஆனால் நீங்கள் தனியாக அவர் கூட இருக்கும்போது பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து கூப்பிடுவார். உங்களுக்கு அதுக்கான அர்த்தமே தெரிஞ்சிருக்காது, பொண்டாட்டினா என்ன அப்படின்னு கூட. சரி, மாமா ஏதோ செல்லமாக நம்மளை கூப்பிடுறாரு போல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த பொண்டாட்டிக்கான அர்த்தம் உங்களுக்கு சுத்தமாக தெரில. சரி, மாமா நம்மளை செல்லமாக கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் அவர் உங்களை அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபோனில் வந்து உங்களை அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
லைக் வந்து இப்போ தாத்தா வீடு சைட்ல இருந்து வந்து இதெல்லாம் வந்து குடுப்பாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து ஜங்குக் தான் வந்து ஜின்னுகிட்ட இருந்து அவரோட காச வந்து புடுங்கி, உங்களுக்கு அவரே தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருந்திருப்பாரு. அது ஆக்சுவலி எப்படின்னா, பண்றது எல்லாமே வந்து ஜின்னோட காசுல தான் அவர் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஆனா வந்து அ அவரு தான் எல்லாம் பண்ற மாரி மத்தவங்க கிட்ட கிரெடிட் வாங்கிக்கிறது. அந்த மாரி தான் ஜங்குக் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. அவரு என்னதான் 27 இயர்ஸ் ஆனாலும், அவர் வந்து வேலைக்கு இன்னும் போகல. வெட்டியா லைக் வந்து என்ன ஒரு விஐபி மாரி தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்பப்பலாம் வந்து வேணுமோ அப்பப்பலாம் ஜின்னுகிட்ட இருந்து காசு வாங்கிக்குப்பாரு. ஜின்னும் தம்பி தானே அப்படின்ற மாரி அவரும் வந்து குடுத்துருவாரு. ஸோ வந்து அவரா உங்களுக்கு ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு இருப்பாரு. உங்களுக்கு இந்த சாரி நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், இந்த வளையல் போட்டா அவ்வளோ அழகா இருக்கும், இந்த தாவணி உனக்கு அவ்வளோ எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணொன்னா பார்த்து 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 உங்களுக்கு செஞ்சு வச்சிருந்திருப்பாரு. அண்ட் அப்படியே அந்த ஃபங்க்ஷனும் வந்து முடியுது. இப்போ வந்து அப்படியே ஒரு நெக்ஸ்ட் டேன்ட்டு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டே அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் தானே. ஸோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே உங்களை வந்து அந்த அளவுக்கு வெளியில் போக விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மா ஒரு வேலையாக வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ உங்கள் தாத்தா பாட்டி தான் வந்து அங்கே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே தான் இருக்கீங்க. அது உங்களோட தாத்தா பாட்டியா அவங்க வந்து பின்னாடி வீட்டு பின்னாடி கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அவங்க அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல. அவர் இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அத்தை, மாமா அப்படின்ற மாதிரி என்னது இது சைலண்ட்டாக இருக்கு, என்ன யாரும் இல்லையா என்ன, தாத்தா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் வராரு. என்னது இது அத்தான் குரல் கேட்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வரீங்க. அத்தா, நீங்கள் இப்போ லிட்ரலி தாவணியில் தான் வந்து இருக்கீங்க. லைக் இப்போ தம்லைனில் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த தாவணி போட்டு தான் நீங்கள் நடந்து வந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி அந்த தாவணி வந்து ஜேகே உங்களுக்கு வாங்கி கொடுத்ததா தான் இருந்திருக்கும். அத்தா வாங்க அத்தா. ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. அவர் அப்படியே லைக் வந்து அவ்வளோ மிஸ்மரைஸு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் நின்றுட்டீங்கன்னு கூட ஜங்குக்கு வந்து தெரியல. அத்தா அத்தா என்ன ஆச்சு அத்தா உனக்கு? அது இந்த இந்த தாவணி நான் உனக்கு வாங்கி கொடுத்தது தானே, அந்த விசேஷத்தில் அது உங்க வச்சது தானே? ஆமாம் அத்தா, நீ வாங்கி கொடுத்தது தான். எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சுற்றுறீங்க. லைக் வந்து முன்னாடி பின்னாடிலாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம காட்டணும், அந்த மாதிரி தான் காட்டுறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அது அந்த அந்த வெக்கம் வந்து உங்களுக்கு வருது. நிஜமாவா தான்? ஆமாண்டி, என் பொட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஷையாகுது. போத்தான் எனக்கு வெக்கமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனுக்கு ஓடுறீங்க. ஜங்குக்கா அவரும் உங்கள் பின்னாடியே தான் வராரு. ஏய் பொண்டாட்டி நில்லுடி. அவர் அப்படியே கிச்சனுக்கு தான் வராரு. அவர் அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. அத்தான் என்ன பண்ணுறீங்க அத்தான்? ஏய் பொண்டாட்டி, என்னடி இப்படி மாமனை இப்படி மயக்கிற? அத்தான் என்ன பேச்சு பேசுறீங்க? அவர் அப்படியே உங்களை அவர் முன்னாடி திருப்புறாரு. ஏய் பொண்டாட்டி, இது வரைக்கும் நீ சின்ன பொண்ணு மாதிரி தாண்டி இருந்த. ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு பட்டு பாவாடை அந்த மாதிரி போட்டுட்டு தானடி தெரிஞ்சிட்டு இருந்த. இப்போ இந்த தாவணியில் உன்னை பார்க்கும்போது மாமாக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் அப்படியே ஷையாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. அது உங்களுக்கு என்ன அந்த ஃபீல்னு எனக்கு உங்களுக்கு புரியலை. ஏன் இப்படி தோணுதுன்னு உங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் நீங்கள் ஜங்குக்கை பார்த்ததுக்கும் அவர் கூட பழகி அந்த ஃபீலுக்கும் இப்போவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை ஷையாக பார்க்குறீங்க. என்ன மாமா தோணுது? என்னோட பொண்டாட்டிய அப்படியே இழுத்து வச்சு நல்லா இச்சுன்னு கொடுக்கணும்னு தோணுதுடி. கொடுக்கட்டுமா? என்ன மாமா, என்ன அத்தான் சொல்கிற?
எனக்கு புரியலையே. அடியே மக்கு, உனக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. உனக்கு ஒன்றுன்னா நான் சொல்லி கொடுத்து அதை நீ பண்ணி என்ன அத்தான் சொல்ற? எனக்கு புரியலையே அத்தான். அதுவா, இந்த உன்னோட இந்த உதட்டு இருக்குல்ல அப்படின்னு அவர் அப்படியே உங்களோட லிப்ஸை தான் அப்படியே ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. அத்தான் என்ன பண்ணுறீங்க அத்தான்? ஏய் பொண்டாட்டி, இவ்வளோ வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டி, பொறுமையாக இருந்தேன். சின்ன பொண்ணு நான் ஏதாவது பண்ணி நீ பயந்துட்ட, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறமா மாமாவால் முடியாதுடி. என்ன அத்தான் ஆச்சு? சொல்லு அத்தான். உன்னோட அத்தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக உன்னை லவ் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. என்ன அத்தான் சொல்கிற? ஆமாண்டி, இவ்வளோ வருஷமாக என்னோட ஆசைகளை காதலெல்லாம் அடக்கி வச்சுருந்தேன். ஏன்னா நீ சின்ன பொண்ணு, நீ பயந்துருவியோ, தாங்க மாட்டியோன்னு நினச்சிட்டு. ஆனால் இப்போ நீ வயசுக்கு வந்துட்ட, உன்னோட நெக்ஸ்ட் லெவலை நீ அடைஞ்சிட்ட. இதுக்கப்புறமும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. உங்களுக்கா படப்படன்னு நடிச்சுக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அத்தான் என்னத்தான் இப்படி பேசுகிற? இதுக்கு முன்னாடிலாம் நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே இல்லையே. பேசினது இல்லை தாண்டி, ஆனால் இனிமே அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மேலே நான் அந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கேன். இவ்வளோ நாள் அடக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறமா அப்படி இருக்க போகிறதில்ல. இந்த அத்தானுக்கு நீ தாண்டி எப்பவுமே, எல்லாமே நீ தாண்டி. அத்தான் உனக்கு ஏதோ ஆயிருச்சு, நீ என்னென்னமோ பேசுகிற அத்தான். எனக்கு எனக்கு புரியலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அத்தான். ஏய் பயப்படாதடி, நான் தானடி. இது வரைக்கும் நீ உன் அத்தானை ஒரு மாதிரி பார்த்துருக்க. இப்போ இதுக்கப்புறமா உன்னோட அத்தானை இன்னொரு மாதிரி நீ பாப்படி. அத்தான் என்ன அத்தான் சொல்ற? அத்தான் சொல்றத மட்டும் கேட்டா போதும்டி. என்ன அத்தான் சொல்லு? இப்போ நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். அத்தான் என்ன அத்தான், இது எப்போவுமே நீ பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? எப்போவுமே பண்ணுறது தானே? ஆமாம், எப்போவுமே ஒன்று நீ என்னோட இங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, இல்லைன்னா இந்த கன்னத்தில் பண்ணுவேன். அதுதானே மாமா, பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சீக்ஸை காட்டுறீங்க. அவர் அப்படி சிரிச்சுட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. அதெல்லாம் இனிமே கிடையாதுடி. இனிமே உன்னை கிஸ் பண்ணுவேன்னா அந்த ஒரே இடத்துல மட்டும்தான், இப்போதைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு மட்டும்தான், அதுவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படி கிஸ் பண்ணுறாரு. அதுவும் சாஃப்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா ஷாக்காகி நீங்கள் நின்றுட்டீங்க, கண்ணை அவ்வளோ இறுக்கி மூடிக்கிறீங்க. லைக் அவர் நீங்கள் நீங்கள் கிஸ் பேக் பண்ணுறீங்களா இல்லையா அதெல்லாம் அவர் எதுவுமே பார்க்கல. அவர் உங்களை அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. உங்களோட வெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே இழுக்கிறாரு, பக்கத்தில் இழுத்து அப்படியே க்ரிப் பண்ணுறாரு. உங்களே அறியாமல் நீங்கள் லைக் சின்னதாக ஒரு 3 சவுண்ட் கொடுக்குறீங்க. ஜேகே அந்த சவுண்டு கேட்டு அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஏய் இப்போ நீ என்ன சவுண்டு கொடுத்த? என்ன சவுண்டு? அத்தான் இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? என்ன என் பொண்டாட்டிய நான் கிச்சு பண்ணேன். அத்தான் என்னது இது? இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா நீ என் பொண்டாட்டியில், உன் கூட தான் இதெல்லாம் பண்ண முடியும், அதனால தான். அத்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்கு அத்தான். ஏன் அத்தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் இருங்க நான் அம்மா கிட்டே சொல்கிறேன். ஏய் என்னடி இப்போ? எதுக்கு இப்போ அலற? நான் என்ன வேறு ஏதாவது பண்ணேன்? இல்லைல்ல, கிட்ஸு தானே பண்ணேன். ஃப்யூச்சரில் அடிக்கடி இந்த மாதிரி பண்ண வேண்டியது தான் இருக்கும், அதுக்கெல்லாம் பழகி கொடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. போங்க, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எதோ பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, பிடிக்கவும் இல்லை. இப்போ உனக்கு அப்படி தான் இருக்கும் பொண்டாட்டி, ஆனால் போக 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 உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். போங்க, நான் போகிறேன். நீங்கள் மோசமாக நடந்துக்கிறீங்க என்கிட்ட.
ஜிகே வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜிகே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அழலாமாடி? ஆ பின்ன அத்தா நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க அத்தா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் பண்ணலாம். நான் பண்ணா எந்த தப்பும் இல்லை. என்ன தவிர மற்ற எவனாவது பண்ணாதான் தப்பு. புரியுதா? நீ என்னோட வடி, ஏன் பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான் நீ. உன்கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை. உனக்கு வேணும்னா நீயும் என்னை கிஸ் பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சே, நான்லாம் பண்ண மாட்டேன், போத்தான், என்னை விடத்தான் அப்படின்னு நீங்கள் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி நெளியும் போது ஜங்குக்கோட லைக் வந்து பாடியில் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவரா அவ்வளோ வந்து லைக் என்ன ஆகுது, ஹெவன்லி ஃபீலிங் மாதிரி இருக்குது ஜங்குக்கு. அவரோட ஹக் இன்னமும் வந்து க்ரிப் பண்ணுறாரு. அத்தான் ஏன் தான் போட்டு நசுக்கிறாத்தான், விட்டு எனக்கு வலிக்குது. ஜேகேவும் வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணது கொஞ்சமாக வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இதை பாரடி பொண்டாட்டி, உன் அத்தான் தான் அண்ணா, சரியா? உன் அத்தான் அண்ணா, உனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு இல்லை. அப்போ பெரிய அத்தான் பண்ணா இது உடச்சிருவேன். என்னடி? உனக்கு நான் மட்டும்தான் இதை பண்ணணும், புரியுதா? ஏன் அப்படி? அவரும் வந்து என்னோட அத்தான் தானே. இதை பாரு, அவனும் உனக்கு என் அண்ணன் தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் உனக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணணும், புரியுதா? ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான், புரியுதா? நீ என்னோட பொண்டாட்டி, அவன் பொண்டாட்டி இல்லை, ஏன் பொண்டாட்டி. உனக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு வேணும்னா நீயும் கிஸ் பண்ணு, உனக்கு வேணும்னா. அதில் எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன், நோன்னு சொல்லவே மாட்டேன். அத்தான் விடு அத்தான், எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கடி வலிக்குது? என்ன நீ இப்படி பிடிச்சன்னா நீ பாரு எப்படி இருக்குன்னு, அப்படியே நல்லா அப்படியே உன் கையெல்லாம் பாரு, அப்படியே நீ போய் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் குட்டியும் இருக்கேன், எனக்கு வலிக்காது. அவரோட ஐஸ் அப்படியே வந்து உங்கள் கழுத்துக்கு கீழே தான் ட்ராவல் ஆகுது. குட்டியாக தான் இருக்கு, விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக்கிரும். என்ன சொல்கிறத்தான்? அது ஒன்றும் இல்லடி, நீ விடு, வா அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களோட ஷோல்டர்ஸில் கையை போட்டு தான் அவர் அப்படியே உங்களுக்கு கிச்சன்லேருந்து வெளியில் கூட்டு அவர் அப்படியே பேசிக்கிட்டு வராரு. அப்போது தான் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருந்த உங்களோட தாத்தா பாட்டி உள்ளார வராங்க. எலே ஜங்குக்கா, அதான் நீ எப்படா வந்த? நான் இப்போதான் தாத்தா வந்தேன். என்னடா விஷயம், இந்த நேரத்துக்கு வந்துருக்குற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா அப்படியே வந்தேன், இந்த பக்கமாக வந்தேன், அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் யாருமே இல்லை எங்கே போனீங்க? அதுவா, நாங்கள் 2 பேரும் பின்னாடி ஏதாவண்டா உட்காந்துக்கிட்டு இருந்தோம்டா பேராண்டி. இவளை இப்படி தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அவள் கூட இருக்கணுன்ட்டுலாம் உங்களுக்கு இல்லையா? இப்போ எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? நாங்கள் என்ன வெளியிலையா போயிட்டோம், பின்னாடி தானடா உட்காந்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? சரி சரி, நான் கிளம்புறேன். என்னடா இப்போதானடா வந்த, அதுக்குள்ளார கிளம்புற? எனக்கு வேற வேலை இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்களோட சீக்ஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக புரியல, ஏன் மாமா இப்படி நடந்துக்கிறான் அத்தான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் அத்தா அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே இல்லையே, இப்போ ஏன் அத்தா இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் தான் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த டே உங்களுக்கு நீங்கள் அத்தை பற்றி தான் ரிப்பீட்டடாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அத்தா இப்படி நடந்துக்கிறான், ஏன் லைக் வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த ஏஜ் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. உங்களுக்கு வந்து இதை யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ட்டும் உங்களுக்கு தெரியலை, இது என்ன அப்படின்ட்டும் உங்களுக்கு புரியலை. இப்படியே தான் வந்து லைக் ஒரு ஃபியூ டேஸ் வந்து போகும். ஸோ ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து நீங்கள் திரும்ப அகெயின் வந்து ஸ்கூலுக்கு போக வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு சரி உங்கள் அப்பா வந்து கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. பட் ஆனால் அந்த டைமில் வந்து ஜங்குக் வந்து வருவார்.
அவர் வந்து உள்ள வராரு. அத்தை, மாமா, ஏய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியாடிங்களா? ஆ அத்தா, நான் ரெடி ஆகிட்டேன் அத்தா. வாடா ஜங்குக்கா, என்னடா காலங்காத்தால இங்கே வந்திருக்க என்ன? அது ஒன்றும் இல்லை அத்தை, நிலாவுக்கு தான் ஸ்கூலுக்கு நேரமாக இருக்கும்ல, அதான் சரி அவ்வளோ அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். டேண்டா, என் பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியாதா? இல்லை மாமா, நீங்கள் தான் டெய்லியும் வந்து வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, இனிமேல் தினமும் நிலாவை நான் கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூல்லேருந்து நான் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்பாடா, நல்ல வழிடா. நீ வந்து அப்போ இனிமேல் நீ அவளை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துரு. எனக்கு வந்து இதனாலேயே தினமும் ஆஃபீஸுக்கு எனக்கு லேட் ஆகுது. அப்போ நான் கிளம்புறேன். டேய், நீ அவளை அப்படியே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறா. சரி மாமா. நிலா, போகலாமா? போகலாம் அத்தா. ஜாங்குக்கு வந்து அவர் வந்து என்ன மாதிரினா புல்லட் பைக் தான் வந்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதில் வந்து அவர் ஏறி உட்காந்துட்டு உட்காருங்களா போகலாம். சரி மாமா, உன் பேக்கெல்லாம் கொடுறி, நான் முன்னாடி வச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல மாமா. அட கொடுறி, நீங்களும் வந்து உங்களோட லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக் இருக்கணும், ஸோ அதை வந்து கொடுக்குறீங்க ஜங்கு கிட்ட. அவர் அதை அப்படியே முன்னாடி வச்சுட்டு சரி ஏறு. நீங்களும் வந்து ஏறி உட்காந்துட்டு உங்கள் அம்மா வந்து சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் வந்து டாட்டாலாம் கட்டிட்டு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் உங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறமா, ஏய் பொண்டாட்டி, என்னம்மாம்மா? என்னடி சைடில் பிடிச்சிட்ருக்க? மாமனை பிடிக்க மாட்டியா? இல்லை அத்தான், எங்கே பிடிக்கணும்? சரி, இங்கே புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்கு கூட ஷோல்டர்ஸில் கையை வைக்கிறீங்க. இங்கே தானே மாமா பிடிக்கணும். நான் பார்த்தியா உங்க கூட வரும்போது மறந்து மறந்து போயிடுறேன் அதை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்கு வந்து உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட வெஸ்ட்டில் ரேப் பண்ணிக்கிறாரு. அத்தான், என்னத்தான் பண்ணுற? என்ன பண்ண? உனக்கு எது பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ அதை தானடி வந்து பிடிக்க வச்சேன். அத்தான், இல்லைத்தான் அது அப்படின்ட்டு போயிட்டு போய் சடன் லைக் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும் இல்லையா, ஸோ அதில் வந்து அவர் ஏறி இறக்குறாரு. லைக் ஃபாஸ்ட்டாக ஏறி இறக்குறதுல என்ன இருக்குன்னா, நீங்கள் இன்னமும் ஜங்குக் பக்கத்தில் வந்து வந்திருப்பீங்க. ஜங்குக்கா, உங்களோட பாடி நல்லா வந்து ஃபீல் ஆகுது. என்னம்மா இருக்குடா, இந்த மாதிரி ஒரு 10-15 ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் எப்படி இருக்கும்? அத்தான், பார்த்து ஓட்டு அத்தான், ஸ்பீட் பிரேக்கர் தான் வருதுன்னு தெரியுதுல்ல, ஏன் அத்தான் இப்படி பண்ற? ஏய், நான் கவனிக்கலடி, உன்கிட்ட பேசிக்கிட்டே வந்ததுல நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். அது ஒன்றும் இல்லை சரியா, இப்படியே பிடிச்சிட்டு வா சரியா? சரி அத்தான் அப்படின்ற மாதிரி லைக் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் போயிட்டீங்க. ஒரு ஸ்ட்ரீட் தள்ளுனா உங்களோட ஸ்கூலு. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு லைக் வந்து கொஞ்சம் சந்து மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப பெரிய சந்துன்னெலாம் கிடையாது, ஒருத்தர் நிற்கலாம் அந்த மாதிரியான சந்து தான். அந்த சந்துக்குள்ளார அவர் வந்து பைக்கை அதுக்கு முன்னாடி பார்க் பண்ணிட்டு உங்களை உள்ளார கூப்பிட்டு போகிறாரு. அத்தான், இங்கே எதுக்கு தான் கூப்பிட்டு வந்த? ஏய், அதெல்லாம் காரணம் இருக்குடி. என்ன காரணம்? அத்தான், நேரமாச்சு அத்தான், இங்கே எதுக்கு தான் கூப்பிட்டு வந்த? ஏய், ஒரு கிஸ்ஸு கொடுறே. இது என்ன இது? அதான் நேற்று எப்படி கொடுக்கணும்னு காட்டினல, அந்த மாதிரி எனக்கு கொண்டு இப்போ கொடுத்துட்ட, நீ ஸ்கூலுக்கு போ. அத்தான், என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? போ, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு சும்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அவரோட அந்த ஸ்ட்ரென்த்துக்கால உங்களால் ஈடு கொடுக்க முடியலை. லைக் வந்து அப்படியே வந்து லைக் வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி லைக் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த அந்த ஃபீல் வந்து வருது. லைக் கிஸ்ஸும் வந்து பிரேக் பண்ணுறாரு. லைக் டீப் பிரெத் எடுத்துட்ருக்கீங்க. அத்தான், ஏன் அத்தான் இப்படி பண்ணுற? ஏய் பொண்டாட்டி, இனிமேல் டெய்லி இந்த அத்தானுக்கு நீ இந்த மாதிரி தான் சின்ன ஒரு முத்தத்தை கொடுக்கணும், புரியுதா? என்ன அத்தா, நீ ரொம்ப புதுசாக மாறின மாதிரி இருக்கு அத்தான், ஏன்? இதை பாரடி பொண்டாட்டி, நான் தான் சொன்னல உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்ணுறவங்களுக்குள்ளார இதை நடக்கிறதெல்லாம் ஒரு சகஜமான விஷயந்தான். அப்படியா? ஆமாண்டி பொண்டாட்டி. சரியா, டெய்லியும் மாமா உன்னை இப்படி கூப்பிட்டு வருவேன்ல, அப்போது டெய்லியும் மாமாவுக்கு இந்த மாதிரி நான் சின்ன ஒரு கிஸ்ஸு கொடுக்கணும் சரியா?
போத்தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி தாண்டி இருக்கும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். சரியா? நீ என்னமோ சொல்ற அத்தான். சரி, அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. சரி போலாமா? போலாம். ஆனா அத்தான். என்னடி? வலிக்குது. எது வலிக்குது? நீ கடிச்சு வச்சுட்ட, எனக்கு வலிக்குது அத்தான். அச்சோ, சரி சரி, நெக்ஸ்ட் டைம் நான் கடிக்கல. சரியா? கடிக்காது, எனக்கு வலிக்குது. ரொம்ப க்யூட்டாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி, சரி கடிக்கலை, போதுமா? வா. சரி. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து உங்களை ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறாரு. நீங்களும் வந்து பைக்கில் இருந்து இறங்கி, சரியத்தா அப்போ நான் கிளம்புறேன். சரிடி. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வெளியில தான் வெயிட் பண்ணுவேன். சரியா? ஸ்கூல் முடிஞ்சதும் டைரெக்டாக வந்துடு. சரித்தா. உங்களோட பேக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிடுறீங்க. உங்களே தான் அந்த ஜங்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவ எப்போ வளர்ந்து இவளை எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ எல்லாம் பண்ணுறது? இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுமோ? என்னடா ஜங்குக்கா உனக்கு இப்போ ஒரு கிஸ்ஸோடு தான் போகுது. சரி நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு அவரோட வீட்டுக்கு. அண்ட் வந்து இப்படியே தான் வந்து இப்போ ஸ்கூலும் வந்து கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. ஜங்குக் வந்து உங்களுக்காக ஸ்கூலில் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா வந்து ஐஷு அண்ட் அதுக்கப்புறமா தியா. லைக் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யாருமே கிடையாது. ஒன்லி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஐஷு, தியா, அப்புறமா வந்து நம்ம ஜீசோவை வச்சுக்கலாம். ஸோ ஜீசோ பிளாக் பிங்கில் இருந்து ஜீசோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா தான். ஸோ ஜீசோ இவங்க 3 பேரும் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. லைக் அப்படி நடந்து வந்துட்டுருக்கும்போது தான் ஜங்குக் வந்து நிலா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஏய் யாரடி அது? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக செம்மையாக இருக்காரு பார்க்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு தியா கேட்குறாங்க. அதுவா? அவர் தான் என் அத்தான். ஓ ஆமாம், நீ கூட சொன்னல உனக்கு ஒரு அத்தான் இருக்காரு அப்படின்ட்டு. அது அவரு தானா அப்படின்ட்டு ஐஷு கேட்குறாங்க. ஆமாண்டி, அவரு தான். சரி அப்போ நான் கிளம்புறேன், பாய். நீங்களும் வந்து உங்கள் அவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட தான் போகிறீங்க. அத்தான் பொண்டாட்டி போகலாமா? போகலாம் அத்தா. நீங்களும் வந்து பேக் லஞ்ச் பேக்லாம் ஜங்கு கிட்ட கொடுத்துட்றீங்க. அவரும் வந்து முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏறி உட்காந்து ஜங்குக்கு எப்படி நீங்கள் ஹக் பண்ணிட்டு காலையில் வந்திருப்பீங்களோ அதே மாதிரி தான் ஹக் பண்ணிட்டு இப்போ கிளம்பி வந்து போகிறீங்க. ஜங்குக்கா அவருக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்து இப்படி ஹக் பண்ணுது. நான் சொல்லாமே அவள் பண்ணுறா அப்படின்றது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருப்பாங்கள்ல. டேய் என்னடி இது இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு போகிறான்? அதானே, என்னடி இது? இது வரைக்கும் இவன் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே. இவன் அவங்களோட அத்தா இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல. இப்போ என்னடி திடீர்னு இவன் அத்தா வராரு? தெரியலையேடி. ஒரு வேளை அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ? என்னது லவ்வா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிளம்பி போகிறாங்க. நீங்கள் ஜங்குக் கிட்ட இன்றைக்கி என்ன நல்லா நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறீங்க. அவரும் வந்து ஒன்றுன்னா நீங்கள் என்ன நல்லா சொல்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா இப்படியெல்லாம் நடந்துச்சா? ஆமாம்மாம்மா, அது மட்டும் இல்லை. நாளைக்கு எங்களோட ஸ்கூலுக்கு சர்க்கஸ் எல்லாம் வராங்களாம். எதை சர்க்கஸா? ஆமாம்மாம்மா, இந்த மாதிரி சர்க்கஸ்லலாம் வந்து வித்தை காட்டுவாங்கல்ல, அவங்க நாளைக்கு நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவா போகிறாங்களாமாம்மா. ஓ ஓ சரி சரிடி. ஆமாம்மாம்மா. மாமா நீயும் வரியா? ஏய் அதுக்கு நான் எப்படி வர முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நீ வரணும். சரிடி பார்க்கலாம்.
அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அவர் அப்படியே வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் லைக் வந்து ஜங்குக் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராரு. நீங்களும் ரொம்ப ஈகராக ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் அதே மாதிரியே வந்து அந்த அந்த சந்துக்குள்ளார வந்து அவங்க பைக்கை நிறுத்தி உங்களை அப்படியே அதுக்குள்ளார கூப்பிட்டு போகிறாரு. என்னடி பொண்டாட்டி, நேற்று சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா, இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு அத்தான். சாரிடா ப்ளீஸ், அப்பப்போ மாமான்ட்டே வந்துடுது. அத்தான்ட்டு மட்டுமே தான் சொல்லணுன்ட்டு பார்க்குறேன், ஆனாலும் மாமா வந்துடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் இருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சொல்கிறேன். லைக் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்றது லைக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் வந்து லைக் போடுங்க, வீடியோஸ்க்கு ஹைப்பும் பண்ணி விடுங்கடா ப்ளீஸ், ஓகே? அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டா ப்ளீஸ். பாய் பாய்.